தாய்மை என்பது ஒரு குழந்தையை பெற்றால் மட்டும் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வல்ல, அது மனதால் உணரக்கூடிய ஒன்று. கடமையுடனும் பொறுப்புடனும் இயற்கையாகவே பாசத்தை காட்டும் யாராக இருப்பினும் அவர்களும் தாயே. அவ்வகையில் பந்திங்கைச் சேர்ந்த ராஜேஸ்வரி தேசன் என்பவர் தனது கணவரின் தம்பியின் குழந்தையை தன் சொந்த பிள்ளையாக நினைத்து தன் இறுதி மூச்சு வரை அன்பை அள்ளி கொடுத்துள்ளார். எனது ஒவ்வொரு வளர்ச்சியையும் புரிந்து கொண்டு சரியான பாதையில் என்னுடன் இல்லை என்றாலும் என்னை வழி நடத்துபவர் என் அம்மாதான் என்கிறார் இப்பொழுது வளர்ந்து நிற்கும் அந்த குழந்தையான விமலா. நான் சிறு வயதிலிருந்து என்னுடைய பெரியப்பா அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. ஏன்னா எனக்கு சொந்த அப்பா அம்மா இருந்தாலும் கூட என்னை அவங்க தான் என் வளர்த்த குடும்பம். என்னோடய பெரியப்பா அவங்கள அம்மா அப்பான்னு தான் சொல்லுவேன். அவங்க தான் என்னை பார்த்துட்டு வராங்க. சின்ன பேபியிலேருந்தே அவங்க தான் என்னை பார்த்துட்டு வராங்க. அம்மா தான் எனக்கு எல்லாமே. அவங்க தான் என்னோடய A to Z படிப்பு விஷயமா இருக்கட்டும், என்னை ஸ்கூல் கிளப்புறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வீட்டில் கடமைகள் இருந்தால் கூட என்னையும் அவங்க பார்த்துக்கிட்டு, அவங்க பேத்திகளையும் பார்த்துக்கிட்டு அவங்க என்னை நல்லா பார்த்தாங்க. எனக்கு இது வரைக்கும் கூட என் சொந்த அப்பா அம்மா கூட வளரலன்றது அந்த ஒரு கவலையை அவங்க கொடுத்ததில்லை. என்னோடய அப்பா அம்மாவா என் பெரியப்பா என்னை இது வரைக்கும் நல்லா தான் பார்த்துருக்காங்க. என்னுடைய இந்த குடும்பத்தில் மொத்தம் 3 அண்ணன் 2 அக்கா, நான் கடைசி பிள்ளை. என்னை எல்லோரும் ஒரு சொல்லுவாங்க கடைக்குட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. என் அம்மா இருந்தப்பயே எனக்கு என்ன சொல்லுவாங்க, உனக்கு கல்யாணத்துக்கு இதெல்லாம் இது பண்ணியாச்சு சேர்த்தாச்சு. ஸோ என் படிப்பு விஷயத்துலேருந்து எது இருந்தாலும் என்னையும் ஒரு இது இப்படி சொல்லுவாங்க, இதை நிகழ்ச்சி நடத்துகிறத என்கிட்டயும் கேட்டுட்டு ஏன்னா ஒரு நல்லதாக பார்த்துப்பாங்க. வேறு ஆளை இது வரைக்கும் வார்த்தை விட்டதும் இல்லை. எனக்கும் அந்தமாரி ஒரு உணர்ச்சி வந்ததும் கிடையாது. என்னென்னா என்னுடைய அம்மா பெரியம்மா இருக்காங்களே, அவங்க தவறிட்டாங்க 2019 மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு. அவங்களுக்கு ஒரு சில உடல் நல குறைவுனால் அவங்க இறந்துட்டாங்க. அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் இந்த வேலையில். என்னோடய அம்மா இருந்தப்போ நான் விளையாட்டுத்தனமாக அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தேன். அவங்க இறக்குற அந்த வருடம் 2019 எனக்கு 19 வயசு. ஸோ அந்த வேலையில் அவங்க அவங்க உடல் நல குறைவில் இருக்கும்போது அவங்க என்கிட்ட வேலை சொல்லுவாங்க, சாப்பிடுமானுவாங்க. ஏதாவது கேள்வி கேட்டாலும் அந்த இடத்துல நான் அவங்கக்கிட்ட முகம் சுழிச்சிருக்கேன். கொஞ்சம் அவங்கள மனம் கஷ்டப்படுத்த மாதிரி பேசியிருக்கேன். அது எனக்கு இப்போ ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அவங்க இல்லாததை நினைக்கும் போது. அவங்க இருந்தப்போ நிறைய விஷயம் நல்லா தான் பார்த்தாங்க. அவங்க இறக்குற கட்டத்தில் மட்டும்தான் நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் சரியாக நான் பேசலை. அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுதான் இப்போ தான் சொல்லிக்கிறது என்னென்னா, அம்மா அப்பா இருக்கும் போதே இப்போ என்னோடய விஷயத்தில் பார்த்திங்கன்னா வளர்த்தவங்கன்னு இல்லாமல் அவங்க எனக்கு அந்த உணர்ச்சி கொடுக்கல. அவங்க என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இருந்தும் கூட அவங்க நான் ஏதோ ஒரு இடத்துல காயப்படுத்தியிருக்குன்றதை என்னால் ஏற்றுக்க முடியல. இப்போ அவங்களை தேடினாலும் அவங்க எனக்கு கிடைக்க போகிறதில்ல. இருக்கும் போதே தயவு செய்து நல்லா பார்த்துக்கோங்க அம்மா அப்பாவை. ஏன்னா இப்போ நமக்கு தெரியாது, அவங்க இல்லாதப்போ தான் ஒரு சிலருடைய உண்மையான முகங்கள் தெரியும். நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வருவோம். அம்மா இப்படி சொன்னாங்களே, அம்மா பேச்சு அப்போ கேட்டு இருந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். அந்த ஒரு எண்ணத்தை நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு இப்பொழுதுலேருந்தே உங்கள் அப்பா அம்மாவை மதிங்க. அவங்க அருமையை புரிஞ்சிருக்கிறது முக்கியமாக ஹர்ட் பண்ணலாம். அவங்கள மதிக்கலைன்னா பரவாயில்ல, ஹர்ட் பண்ணாதீங்க. 2 தரப்புலையும் என் சொந்த அப்பா அம்மா பார்த்துருக்காங்க தான். ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து என்னோடய வளர்த்த குடும்பத்தோடு தான் நான் இருந்திருக்கேன். இவங்க தான் என்னை எல்லாமே ஃபைனான்சியல் படிப்பு விஷயமா எல்லா வகையிலையுமே பார்த்துக்கிறது இவங்க தான். இல்லை என்ன தான் அப்பா அம்மா இருந்தோம், அவங்க நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தாலும் நம்மளைய வளர்த்தவங்களுக்கு நம்ம தர அந்த மரியாதையும் அந்த பாசமும் அவங்களுக்கு கொடுக்குற நம்ம என்ன சொல்ல பரிசு மாதிரி சொல்லலாம். ஏன்னா என்னை வளர்த்த தாய் 19 வருஷம் இருந்த வரைக்கும் என்னை நல்லா தான் பார்த்தாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க என் கூட தான் இருக்காங்க. இருக்கும்பொழுது அதான் சொல்கிறல, இருக்கும்போது அவங்களை நம்ம நல்லா அன்பாகவும் முக்கியமாக வார்த்தையில் காயப்படுத்தாமல் இருந்தாலே அவங்களுக்கு நம்ம தர ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் அதை பண்ணியிருக்கேன். என் அம்மா இறக்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் மனசு காயப்படுத்துகிற மாதிரி பேசி அவங்க இறந்த பிறகு நான் இப்போ வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுறேன். ரொம்ப கெல்த்தியாக இருக்குது. அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். எல்லா தாய்மார்களுக்கும்
என்னுடைய தாய்க்கும் என்னுடைய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். பெற்றெடுத்தவர் உறவுக்கு உயிரளித்திருந்தாலும் தத்தெடுத்த ராஜேஸ்வரி அம்மாதான் விமலா வணங்கி போற்றும் உன்னதமான தாய். தாய்மைக்கு பெருமை சேர்க்கும் இவரை போன்றோரை மேலும் கௌரவப்படுத்தும் தினம்தான் அன்னையர் தினம். அந்த வகையில் அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த சிறப்பு நாளில் மட்டுமல்ல, தினமும் நமது அன்பின் வழி நன்றியை தெரிவிப்போம். அனைத்து தாய்மார்களுக்கும் வணக்கம் மலேசியாவின் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.